நல்ல எண்ணமா கீழ்ப்படிதலா? பிரைஸ் தி லார்ட். முன்பு ஒரு முறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாக செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செயற்படாமற் போனோம். அதாவது ஆண்டவரை நியாயமானபடியே தேடாதே போனபடியால் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என தாவீது சொன்னதாக நாம் 1 குறிப்பேடு 4 15-13 இறை வார்த்தையில் பார்க்கிறோம். தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வர விரும்பினார். இது ஒரு நல்ல புனிதமான வரவேற்கத்தக்க ஆசைதான். ஆனால் அதை எடுத்து வரும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய சம்பவத்தை, கொடூரமான சம்பவத்தை அவர்களிடம் நிகழ்த்தினார். ஆம், உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்த வண்டியை இழுத்து வந்த மாடுகள் மிரண்டதால் பெட்டி கீழே விழாமல் அதை தாங்கி பிடித்த ஊசா என்ற மனிதனை ஆண்டவர் அடித்ததினால் அவர் உடனே அங்கேயே இறந்து போனார். இதிலும் எந்த தப்பும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. கீழே விழக்கூடாதே என்ற நல்ல எண்ணத்துடன் தானே ஊசாவும் பெட்டியை தாங்கி பிடித்தார். பின் ஏன் ஆண்டவர் அவரை கொன்றார்? மிகவும் தெளிவாக ஆண்டவர் தனது உடன்படிக்கை பெட்டியை பரிசுத்த தயாரிப்புடன் லேவியர்கள்தான் அதை தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு வர வேண்டும், அதை தொடக்கூடாது என்று கூறியிருந்தார். எண்ணிக்கை 4:15. ஆனால் தாவீது அவ்வாறு செய்யாமல் ஒரு புது ரதத்தில் அந்நிய தெய்வத்தை கும்பிடும் பெலிஸ்தியர்கள் போல பெட்டியை கொண்டு வந்ததால் தான் ஆண்டவரின் கோபம் தீயாக எழுந்து துணிகரமாக அதை தொட்ட ஊசாவை கொன்றது. ஆம், உன் எண்ணங்கள் நல்லவையாக இருந்தாலும் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் குணம்தான் எனக்கு மிக முக்கியம் என்று ஆண்டவர் இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்தியதை புரிந்து கொண்ட தாவீது 2ஆம் முறை ஆண்டவரின் கட்டளைப்படி சுமந்து வந்ததையும், அதற்கு முன்பாக தாவீதும் இஸ்ரவேலர் அனைவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு வந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆம், தப்பை தாவீது உணர்ந்தார், தன்னை திருத்தி கொண்டார். ஆண்டவரின் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது ஊசாவை குறை சொல்லவில்லை. ஆண்டவர் ஏன் ஊசாவை கொன்றார் என்பதை ஆராய்ந்து பார்த்து தனது தவறினால்தான் என்பதை அறிந்து கொண்டார். அதற்காக மனம் வருந்தினார். அடுத்த முறை தனது தவறை திருத்திக் கொண்டார். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினார். எவ்வளவு அருமையான பாடங்களை ஆண்டவர் இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஒரு முறை தண்டிக்கப்பட்டால் நாம் அது ஏன் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது நிரந்தர தண்டனையாக ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு இருக்காது. தற்காலிகமான சிற்றைகளாக தான் இருக்கும். ஒரு காரியம் செய்கிறோம், அது தோல்வியில் முடிகின்றது. ஏன் அந்த தோல்வி என்பதை நாம் ஆராய வேண்டும். என் மனதில் எழுந்த யோசனையால் அல்லது மற்றவர்களின் ஆலோசனையினால் அதை செய்தேனா, அல்லது ஜெபத்தோடு ஆண்டவரின் ஆலோசனையை தேடாமல் நான் நினைத்தபடி செய்து தோல்வியை சந்தித்திருக்கிறேனா என ஆராய வேண்டும். அதனால்தான் ஏசாயா இறைவாக்கினர் ஆலோசனை ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என ஏசாயா 30:21 சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆலோசனை கர்த்தரிடம் ஏசாயா 9:6. ஆலோசனை கேட்டால் மிகவும் அருமையாக நம் மனதில் பேசக்கூடியவர் அவர். அவரின் ஆலோசனைகள் ஒரு நாளும் நம்மை துன்பத்திற்குள்ளாக்காது. ஏனென்றால் அவரின் ஆலோசனை தான் நிலை நிற்கும். ஏசாயா 46:10. ஊசா நல்ல காரியம்தான் செய்தான், ஆனால் ஆண்டவர் அவனை அடித்து கொன்றார். ஏன்? தாவீது பிற தெய்வ வழிபாடுகளை பின்பற்றினதால். நம் வாழ்க்கையிலும் கூட நாம் துன்பங்களை சந்திப்பது அறிந்தோ அறியாமலோ பிற தெய்வ வழிபாட்டுகளை பின்பற்றியதால் தான் என்பது தெரியாமலே நாம் அவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நல்ல காரியம் செய்ய வேண்டுமென நினைப்பது நல்ல எண்ணம்தான். ஆனால் அதை பிற தெய்வ வழிபாட்டுக்காரர்கள் செய்வது போல நல்ல நாளில் நல்ல நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என நாள் நட்சத்திரம் பார்ப்பது ஆண்டவர் நான் அருவருக்கக்கூடிய செயல் இது. இப்படி செய்பவர்களை என் முன்னின்று துரத்தி விடுவேன் என சொல்லி இருக்கிறாரே. இணைச்சட்டம் உபாகமம் 19:10-12 வரை. அப்படி என்றால் இவைகளை செய்யும் பொழுது ஊசாவை மாதிரி ஆகிவிடுகின்றேனே, பின் எப்படி என் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் போகும்? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து என்னை தவிர வேறே தெய்வன் உனக்கு இருக்கலாகாது என்ற நமக்காக உயிரையே கொடுத்த நம் ஆண்டவருக்கு நாம் வருத்தம் விளைவித்திருந்தோம் என்றால் அவற்றிற்காக தாவீதைப் போல மனம் வருந்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்போம். ஆண்டவர் நிச்சயம் மகிழ்வார். ஜெபம் செய்வோம். கீழ்ப்படிதலே முக்கியம் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் பயபக்தியுடன் உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பிறமத வழிபாட்டுகளை நினைத்து கூட பார்க்காமல் இருக்கவும் தேவையான கிருபை புரிந்தருளும். ஆமென்.